ஓம் ஸ்ரீமலாய் வித்மகே கலகத்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வீண் பழி நீங்கி பட்ட அவமானம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அந்த அவமானப்பட்ட இடத்திலேயே கிடைக்க போகின்ற கௌரவ வெற்றி. இதனால் வரைக்கும் உங்களை ஆட்டி வைத்த கேது பகவான் அடங்கி போக போகிறார். காரணம் ஆதவனால். சூரியன் போய் இணைய போகிறார். சிம்ம ராசியில் கேது சூரியனுடைய பலங்களை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற தவறாமல் வச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லவனா இருந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி எல்லாருக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் கடந்த வருடங்கள் எல்லாம். காரணம், உங்க ராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் அப்படித்தான் உங்களை வாழ வச்சிருந்திருப்பாரு. சரி, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நடந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளியை ஏற்றி வைக்கிறார் குரு பகவான். அதனால உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு நல்லது நடக்க போவது உறுதி. இந்த ஒரு நேரத்துல 3ஆம் வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருந்த கேது பகவான் தேவையில்லாத அவமானம், உங்க மேல தேவையில்லாத ஒரு பழிச்சொல், நீங்க எவ்வளவுதான் முயற்சிகள் பண்ணாலும் வெற்றி கிடைக்காம ஒரு முட்டுக்கட்டையா தடைய யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. காரணம் கேது. அப்போ கேது பகவான் வெற்றின்ற ஒரு ஸ்தானம் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த வெற்றியை கிடைக்க விடாமலே தடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? அந்த கேதுவோடு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் போய் அமரப்போகிறார். சூரியனுக்கு சொந்த வீடு சிம்ம ராசி. அங்க போனா சூரியன் ஆட்சி பெற்று அமர்வார். கேதுவோடு இணைகிறார். அப்போ கேதுனுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்குது ஒடுங்குது. ஓகேங்களா? இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய மிதுனத்திற்கு அது 3ஆம் வீடு, தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ முதல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது என்னன்னா, நிறைய வாட்டி நான் தேர்வு எழுதிட்டேன், எந்த தேர்வுலையும் என்னால் ஜெயிக்க முடியல, பாஸ் ஆக முடியல சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். வைத்த அரியர் சரியாகும். அதே போல அரசாங்க தேர்வு எழுதுறீங்களா, அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் கிட்டத்தில் நெருங்கி வரும் உங்களுக்கு. அதே போல இன்டர்வியூ, வேலை இல்லாமல் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்குற, வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்றது இந்த தடவை இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே போல் வெளிநாடு யோக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், வெளியூர் பயணங்கள், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இடமாற்றங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ அது தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த கூட பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அவங்களாலே உங்களுக்கு பொருள் இழப்பு, நேர விரயங்கள், அவங்க குடும்ப பிரச்சனையே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துகிட்டு இருந்திருக்கும். சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள் இனிமே இருக்காது. ஸோ கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அடங்கும் ஒடுங்கும். அதோட உங்களை பற்றி தேவையில்லாத பொருளை வதந்தி பரவிக்கிட்டு இருக்கா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஊர்களில் பரவிக்கிட்டு இருக்கா, கவலையை விடுங்க. கண்டிப்பாக ஊர்வாயை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேதுவோடு சூரியன் அடங்கும் பொழுது, சேரும் பொழுது நிச்சயமா மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்காத பெயர்ப்புகள் இனிமே கிடைக்கும். உங்க மீது இருந்த பழி குறை நீங்கும். சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரி, இப்போ இது 3ஆம் வீடு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை சொல்லும். அதே போல விற்க முடியாத நிலத்தை விற்று கொடுக்கும், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையை முடிச்சு கொடுக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஒரு முடிவுகள் தெரியும். வம்பு வழக்கு பிரச்சனை, எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனையும் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த வம்பு வழக்கு பிரச்சனையில் ஒரு முடிவுகள் தெரியும். இனிமேல் நீங்கள் வீண் அலைச்சல் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சூரியன் 7ஆம் பார்வையாக கும்பத்தில் கூடிய ராகுவை பார்க்குறார்.
அப்போ ராகு கேதுனுடைய இடையில சூரியன் வந்து அமர்றாரு, சூரியன் ஆட்சி பெற்று அமர்றாரு. இதுதான் கவனிக்க வேண்டியது. அப்படிப்பட்ட சூரியன் ராகு பார்க்கிறார். உங்களுடைய மிதனத்திற்கு அது 9ஆம் வீடு. அரசியல் பதவி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, போட்டி போட்டு இப்ப ஜெயிச்சிருவீங்க. அதே போல நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகள், நிறுவனங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ப்ரமோஷன், மிக முக்கியமான பொறுப்புகள் கிடைச்சிடும். குடும்பத்துல வாரிசு யோகம் உண்டு. தாம்பத்திய வாழ்க்கையில ஏற்பட்ட குறைகள் சரியாகும். கர்ப்ப பிரச்சனை, ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள், உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவா இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனை சரியாகுங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு அதன் ரீதியா வாரிசு யோகம், புத்திர பாக்கியம் உங்க குடும்பத்துல கிடைக்கும். அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகி உங்களுக்கு குறிப்பிட்டு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல பண லாபங்கள், பண உதவிகள் கிடைக்கும். கவர்மெண்ட் இருந்து கடன் உதவி கிடைக்கும், லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா போன்ற உறவுகள், தாத்தா வழி உறவுகள், இவங்க சேர்த்து வச்ச பணம் அல்லது சொத்து போன்ற விஷயத்துல பிரச்சனை போய்க்கிறது, அந்த பிரச்சனை முடிவாகி சுமூகமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய அந்தஸ்துல, அதிகாரத்துல, பதவியில அமரப்போவீர்கள். அந்த பதவிக்கு ரொம்ப நாளா நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த போராட்டத்தினுடைய முடிவு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு. 2ல் இருக்கக்கூடிய குரு, 3ல் அமரக்கூடிய சூரியன் கேதுனுடைய சேர்க்கை நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யும். நீங்க எதிர்பார்த்த பதவிகளை, அதிகாரத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். அதுல எந்த மாற்று கருத்தும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா நடந்தா சில நெகட்டிவும் நடக்கும் இல்லையா? கெட்ட பலங்களும் நடக்கும். அதுல என்னென்னங்க நடக்கும்னா, கூட பிறந்தவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. அவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரலாம். அதுல கண், காது, மூக்கு, தொண்டை விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதுல சின்ன சின்ன குறைகள், பிரச்சனைகள், வலி வேதனைகள் வரலாம். கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அதே போல 2 வீலர் புதுசா வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய வண்டி வாங்கிட்டு வந்துட்டு புதுசா வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அப்படி வாங்கும்போது அதுல ஏமாந்து விட வேண்டாம். ஓகேங்களா? அதுல கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்குங்க. சிறுதூர பயணங்கள், திடீர் டிராவல், திடீர் பயணம் அப்படின்றது ஏற்படும். ஆனா அந்த பயணத்துல ஏமாறுறதுக்கு, அதிக பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்கனம் அதில் கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேது சூரியனுடைய சேர்க்கை என்பது முழுக்க முழுக்க மிதுனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் முழுவதும் அங்கே இருக்கும். அப்போ ஆவணி மாதம் முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க நினைச்சதை சாதித்து கொள்ள முடியும். வெற்றி என்பது வேலை, படிக்கிற விஷயம், திருமண வாழ்க்கை, குழந்தை விஷயம், கண்டிப்பா அந்த 4 விஷயத்துல கண்டிப்பா விஸ்வரூப வெற்றின்னு சொல்லலாம், எதிர்பார்க்காத வெற்றின்னு சொல்லலாம். அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க ஏக்கத்தோடு எதிர்பார்த்த அந்த வெற்றி. சரிங்களா? ஸோ இது போக மிதுனராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா 10ஆம் வீடான மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? சனிவான் கர்மக்காரகன். அதே போல ஞானக்காரகன், மோட்சக்காரன் சொல்லக்கூடியது கேது பகவான. அவர் 3ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ 10ஆம் வீட்டுல சனிவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்க கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சுக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடியுங்கள். அதை காலம் தாமதமா தள்ளி போடாதீங்க. சரிங்களா? அதை மட்டும் தள்ளி போட்டுற வேண்டாம். அந்த கடமைகளை செஞ்சு முடிச்சிருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லங்க மிதுனராசிக்காரங்களுக்கு. அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவங்களை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க உட்காந்துருக்காங்க. நீங்க தொழில் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, சரிங்களா? அடுத்தவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு இவங்களை நம்பி நான் கேரண்டியா கொடுத்துட்றேன் இந்த பிசினஸை, இந்த வேலையை அப்படின்னு விட்டீங்கன்னா அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ அந்தந்த வேலையை நீங்க இறங்கி நின்று நீங்களே நேரடி கண்காணித்து செய்வது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ தொழில் விஷயத்துல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தொழில் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பொருள் திருடு போறதுக்கோ, பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கோ, பொருள் இழப்பு அதிகமாக ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கூடுதல் கவனம் தேவை. அதுல மிதுனராசிக்காரங்க இந்த ஆவணி மாதம் முழுவதும் நிச்சயமா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் அல்லது ஆஞ்சநேயர். இப்படிப்பட்ட தெய்வங்களை புதன்கிழமை அன்று துளசி மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றியும் அதே நேரத்தில் கௌரவ பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நிலவில் நாம் இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.